அநேக ஆண்டுகளாக பணி செய்து இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே நித்திய காலமாய் ஓய்வு பெற்றிருக்கும்படியாக அருமையான சகோதரர் மோகன்தாஸ் அவர்களை இடத்திலே அழைத்துக் கொண்ட கிருதிக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய முயற்சிகளுக்காக, அவர் எல்லாருமே வைத்திருந்த அன்பிற்காக, அநேக செய்த உதவிகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த உலகத்தின் பாடலெல்லாம் நீங்கி உடைய சமூகத்திலே எப்பொழுதும் ஓசனா என்று சொல்லும்படியான ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு முன்பாக அவருக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். ஆனாலும் உலக பிரகாரமாக இந்த அருமையானதை நாங்கள் இழக்கின்ற பொழுது வருத்தப்படுகின்றோம், வேதனை கொடுக்கின்றோம், மங்களாக்கிறோம். எங்கள் ஆண்டவர்தாமே ஒவ்வொருவருக்கும் விசேஷமாக அவர் விட்டு சென்ற அருமையான பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, உற்றார்களுக்காக விசேஷித்த இந்த இறுதி நேரத்தில் வர முடியாத சூழ்நிலை அவர் மூத்த மகனுக்காக மகள் ஆறுதலுக்கும் தேர்தலுக்கும் ஊருக்கும் காரணமாக இருக்கின்ற கட்டதாமே இவருக்கு வேண்டிய எல்லா விதமான ஆறுதலும் பேருக்கும் தந்து உள்ளிட்டு மட்டுமல்லாம் ஐயா விட்டு சென்ற நல்ல பாதைகளிலே, ஊழியத்தின் காரியங்களிலே குடும்பத்தின் மக்கள் இணைந்து செயல்படுகிறார் இருக்கிறார். அவரை இழந்து வாடுகின்ற குடும்பத்தின் மக்களுக்கு மட்டுமல்ல, திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் போவதற்காகவும் தெரிவிக்கிறோம். கர்த்ததாமே அவர் வேண்டிய எல்லா விதமான ஆறுதலை தேர்ந்தெடுத்தார். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. வருகின்ற பொழுது சகல தூதரோடு கூட எங்களுக்கு அருமையான நம்மோடு கூட வருவார் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நாங்கள் ஒரு நாளில் அவரை காண்போம் என்ற அந்த விசுவாசத்தை நாங்கள் வளரும். உங்களுடைய வரைக்கும் மட்டுமாக நாங்கள் இந்த ஆவி ஆத்மா சரீரத்தினை கொடுத்ததாய் காத்துக் பிரதேசமாக சொல்லியிருக்கிறோம். இந்த ஆராதனை ராசர்களில் உடைய மகன் இன்றைக்கு சமூகத்தில் இருப்பதற்காக நாங்கள் மறுபடியும் நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தருகின்ற ஆறுதலுக்காக தேர்தலுக்காக சோதரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கின்றோம் பிதாவே. See you, my God,
கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடச்சவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்மாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பும். என் ஆத்மாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடத்திற்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் மறுக்கப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யின் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு இடத்தை செலுத்துவேன். லட்சுமியின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாக இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமை உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தோடு கடைசி மட்டுமான பகுதி வாசிக்கிறேன். ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் அதிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்து மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாலே ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்பட்டவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலவுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மற்றவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? நாங்கள் ஏன் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாக இருக்கிறோம்? நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாக சொல்லுகிறேன். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடுவதால் எனக்கு பிரயோஜனம் அல்ல. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவோமோ? மோசம் போகாதவர்கள் ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை இருக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெரிந்தவர்களாயிருங்கள். சில தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுதியிருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவர் சொல்வானாகில் புத்தியினரே, நீ விதைக்கிற விதை சித்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்துடைய வெறும் விதையை விதைக்கிறார். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கு ஏற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மற்றவர்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகள் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு. சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது.
பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலும் இருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவரோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரை, நான் சொல்லுகிற நேரங்களில் மாம்சமும் ரசமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் தெரிவிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தெரிவிக்கும். அப்பொழுது மருத்துவர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகியது அழியாமையும், சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகியது அழியாமையும், சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தெரிந்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாதாளத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Those who share the condolence will also have a Bible will come and give it so that other friends of us will come and also able to understand what we speak. So இந்த condolence செய்தியானது 2 நிமிடத்திலிருந்து 3 நிமிடத்துக்குள்ள சுருக்கமாக தாசனோடு எழுதாது உங்கள் மாஸ்டர் படத்தோடு வழியாக இருக்கிறோம். முதல்வதாக ஆங்கிலிக்கன் திருச்சபையிலிருந்து டயசிஸ்லிருந்து சினட் ஆஃபீஸிலிருந்து பிரதான condolence செய்தி
Mr. Several, Prince of Wales, a member of the Lord of Washington. Condolence message. Anglican Episcopal Church of India, Most Reverend Dr. Durai Singh, this John Satyakumar has written this condolence message. Bishop to Reverend Jeremy Amos and trustees and to all congregations and family members. We, the leader of Anglican Church of India, here in South India, along with the other churches of our diocese, join together, stand with you at this juncture, as you all deeply sorrowful of heart by loss of our General Secretary and one of your founding member, Reverend B. Mohandas Gandhi, who was a man of God and man of courage, who stood with you in all the time of trouble and difficult situation, as you all went through in many times, both in church and outside of church. His work and life cannot be forgotten in your congregation. When we visited the Synod of his school time in the past year, we remember him as one of our elders who stood with us and supported all the good work that we shared with him. When we also were deeply sorrowful, we understood how sorrowful to you all as congregation. We strongly believe that he has laid down his life for the good work of Home of Faith Church and all its endeavor. As you all feel that the strong pillar of your church has went to be with the Lord, we stand with you all with the faith that he has accomplished when the Lord has put in his heart, as we were told by Reverend Jeremy Amos, that he went to be with the Lord while serving him in the holy presence of God. We all will have hope that the Lord had taken him as he took away his holy servant who served him faithfully. We see him receiving the good reward from the Lord, saying, "Good and faithful servant, come and receive yours, what was prepared to you." At this time, we encourage the family member, especially to the children and all the other members of the family, that he has gone little early to be with the Lord, that we will also be with him in hope to meet the Lord in our life. May the God of peace and comfort will comfort you, all be with you to carry out. He has left with you all to glorify the Lord in the days to come. God bless you with eternal peace. Yours in Christ, most reverend of day, John Satyakumar, Deputy Moderator. Mr. Mani அவர்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, மெதடிஸ்ட் சர்ச்சின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை காலம் சென்ற மோகன்தாஸ் அவருடைய குடும்பத்துக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சபையோடு எனக்கு நீண்ட கால தொடர்பு உண்டு. இந்த சபையிலே இரண்டு அதிகமான நண்பர்களுடைய இதயத்தை விட்டு மறக்க முடியாத மாணிக்கங்கள் உண்டு. ஒன்று காலம் சென்ற மாசிலாமை அவர்கள், இன்னொன்று இந்த இடத்தை விட்டு நேற்று முதல் நாளிலே காலம் சென்ற மோகன்தாஸ் அவர்கள். இரண்டு பேரையும் நான் அழைப்பது ஒரு வார்த்தை சொல்லி அழைப்பேன். எலியாவும் எலிசாவும் என்று நான் அழைப்பேன். காலம் சென்ற மாசிலாமையை அழைத்து ஒருபாடு மோகன்தாஸ் ஐயாவை பார்த்து சொன்னேன், உங்கள் எலியா போய்விட்டார்கள், எலிசாவாகி உங்களை ஆண்டவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே எலியாவாக எலிசாவாக இந்த திருச்சுவையிலான அருமையான பிள்ளைகளை ஆண்டவருடைய ராட்சத்திலே அழைத்துக் கொண்டார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை சோதரிக்கிறேன். காலம் சென்ற மோகன்தாஸ் அவர்களை பற்றி 4 காரியங்களை நான் சொல்கிறேன். ஒன்று, மேன் ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷன், அன்புள்ளவர்கள். என்னை விட இந்த சபையில் உள்ள வாரிய பிள்ளைகள், இந்த ஸ்கூலில் உள்ள சின்ன பிள்ளைகள், அருமையான போதகர், அத்தனை பேரை கேட்டால் அவருடைய அன்புக்கு நிகரே இல்லை. உண்மையாகவே நான் சொல்வேன், மேன் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன், அவருடைய அன்புள்ளவர்கள். இரண்டாவது, மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அண்ட் ஹியூமிலிட்டி. அன்புள்ளவர் மட்டுமல்ல,
அடக்கமுடையவர்கள், எதையும் காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள், எந்த நிலையிலும் மனரம்யமாக கற்றுக்கொண்டவர்கள், பெருமை என்று சொல்கின்ற ஒன்றை அவர்கள் பார்க்கவே முடியாது. டிரான்ஸ்பரன்சி, ஒரு திறந்த மனதோடு பேசக்கூடிய. முதலாவது நான் சொன்னேன் அன்புள்ளவர்கள், இரண்டாவது அடக்கமுடையவர்கள், மூன்றாவது அர்ப்பணித்தவர்கள். மேன் ஆஃப் கமிட்மெண்ட், மேன் ஆஃப் கமிட்மெண்ட். அவருடைய அர்ப்பணத்திற்கு நிகரில்லை. உண்மையிலே நான் சொல்றேன், எங்கு பார்த்தாலும் ஓடோடி செல்கின்றவர்கள், சபை பாகுபாடற்றவர்கள். எந்த சபையிலே ஒரு ஃபங்க்ஷன் என்றாலும் உடனடியாக ஓடி செல்வார்கள். ஆண்டவருக்கு தன்னை பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுத்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள். முதலாவது மேன் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன், அன்புள்ளவர்கள். இரண்டாவது மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அண்ட் ஹியூமிலிட்டி. மூன்றாவது மேன் ஆஃப் கமிட்மெண்ட். கடைசியாக இஸ் எ பிளசன்ட் மேன். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் சொல்வது உண்மை. இந்த ஆலயத்தில் வைத்து அவர் மறைத்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்கள். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு, இந்த ஆலயத்தில் வேலையெல்லாம் செய்வதற்கு கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். அந்த ஆலயத்திலே நேற்றுக்கு முதல் நாளை திருமணம் நடந்து கொண்டிருக்கிற போது அந்த லாஸ்ட் ரவுண்டிலே அவர்களால் முடியவில்லை. ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போது அவர்கள் மறைத்திருக்கிறார் சொன்னார். இஸ் எ பிரசன்ட் மேன். அவருடைய மரணம் ஒரு பாக்கியமான மரணம். இதைத்தான் நாம் மாறி வாசித்து சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையானது. சங்கீதம் 14 சொல்கிறார், அவருடைய பிள்ளைகளுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையான. எனவே 4 கோணத்தில் ஒன்று, அன்புடையவர்கள், அடக்கமுடையவர்கள், அர்ப்பணித்தவர்கள் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள், ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள். மரணத்தை பற்றி 2 நிமிடத்தில் 3 கருத்துக்களை நான் சொல்லி முடிக்க ஆசைக்கிறேன். மரணம் sometimes is a mystery. மரணம் நமக்கு ஒரு மர்மமாக இருக்கிறது. மரணம் ஒரு மர்மம். யாருமே அவர்கள் இவ்வளவு துரிதமாக இப்படி மதிப்பாக நினைக்கவில்லை. மரணம் ஒரு மர்மம். மர்மம். We cannot comprehend the meaning of death. மரணத்தை பற்றி நம்மால் யாரும் புரியவே முடியாது. மரணம் ஒரு மர்மம். இரண்டாவது, மரணம் ஒரு சேலஞ்ச். டெத் இஸ் எ சேலஞ்ச். அவர் சொல்கிறார், மரணவை பொறுத்திருக்க வாசித்தோம். மரணவை ஒரு கூறல்கே, பாதாளவை ஒரு ஜெயங்கே. மோகன்தாஸ் அவர்கள் மரணத்துக்கு ஒரு சவால் விட்டிருக்கிறார்கள். சவால் விட்டிருக்கிறார்கள். டெத் இஸ் எ சேலஞ்ச். கடைசியாக டெத் இஸ் எ வெற்றி. அவர்கள் இந்த உலகத்தினுடைய பாடல்களை எல்லாத்தையும் முடித்துவிட்டு இன்னைக்கு பல்லவர் ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் சொல்கிறபடி ஆட்டுக்குட்டியான அவரோட ஆளுகை செய்கின்ற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கைவேலில்லாத வீடு யோவான் 14 சொன்னது போல கைவேலில்லாத வீடு அவர்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. எனவே அருமையான காலம் சென்ற மோகன்தாஸ் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அன்புடையவராக வாழ்ந்தார், அடக்கமுடையவராக இருந்தார்கள், ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள், ஒரு பாக்கியமான வளத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலை சென்றிருக்கிறார்கள் சொன்னால் நான் சொல்வேன், நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். யாரும் நாம் அழக்கூடாது. இந்த நாளில் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இந்த திருச்சபைக்கு, இந்த கோமபுரி சபையினுடைய அங்கத்தினர்களுக்கு, எங்களுடைய சபைகளுக்கு, எல்லா சபைகளுக்கும் ஆற்றிய தொண்டு அருமையான தொண்டு. மறக்க முடியாத மாமனிதர்களிலே அவர்கள் ஒருவர் என்று சொன்னார் மிகையானது. நான் ஒரு வார்த்தையோட சொல்லி முடிக்கிறேன். அவர்களுக்கு நாம் சேர்ந்த அஞ்சலி என்னவென்று சொன்னால் அவருடைய நல்லொழியை நாம் பின்பற்றுவதுதான். நான் நினைக்கிறேன் அவர்கள் செய்த அருமையான நல்லொழிகளை நாம் பின்பற்றுவதே அவர்கள் செய்த அஞ்சலி என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த அருமையான செல்வம் அவர்களுக்கும் கிறிஸ்துவ அங்கத்தினர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களை வெளிப்படுகிறேன். குடும்பத்தை ஆசிரியராக அடுத்தபடியாக ஈஸ்டிய திருச்சபையின் பொருள்கள் நடவடிக்கைகள் பகிர்ந்து கொள்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நாமத்திலே இந்திய சுவிசேஷ திருச்சபை பிரதம பேராயர் சார்பாகவும் தேசிய மும்பை டயசிஸ் சார்பாகவும் கத்தலுக்கு அடைந்திருக்கிறீர்கள் அவை ஊழியர் சகோதரர் குடும்பத்திற்கு ஆனந்தம் ஐயாவுடைய 1986 ஆண்டிலே காலேஜ் சென்ற மாஸ்டர் அவர்களும் மேற்கவர் மோகன்தாஸ் அவர்களும் நான் அப்பொழுது பம்பாய்க்கு வந்தபோது 1936 ஆண்டிலே அப்பொழுது நாங்கள் ஒரு லேமன் கிளாஸ் நடத்தி வந்தோம். அந்த வகுப்பிலே ஊழியத்திற்கான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியாத அவர்கள் வந்தார்கள். அப்பொழுதுதான் அவர்களை குறித்து நாங்கள் அறிந்தோம். அன்று முதல் இன்று வரையிலும் அவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எவ்வளோ காரியை சொல்லலாம். நேரம் புரியினபடி நாங்கள் உண்மையாகவே ஐயா அவர் சொன்னது போல அவர் அன்புள்ளவர், அடக்கமுள்ளவர், அர்ப்பணித்தவர், ஆசீர்வாதம் பெற்றவர் என்று சொன்னது போல நான் 2 வாழ்க்கையின் பாதைகளை கடந்து வரும் பொழுதெல்லாம் என்னை விட எத்தனையோ வயது மூத்தவர்கள். அதனால் அவரிடத்தில் நான் கண்டதெல்லாம் தாழ்ந்தேன் நினைத்தான் தாழ்ந்தேவன் உயர்த்தப்படுவான் என்று சொன்னது போல தேவன் அவரை உயர்த்தினார். அவர் நல்ல ஒரு ஆத்தும ஆதாய பணியை செய்த ஒரு ஊழியர். நிச்சயமாக ஒரு நாள் வரும் மகிமையிலே அவரை நாம் முகமுகமாய் சந்திப்போம். மரணம் என்பது நிரந்தரமற்ற ஒரு இடத்திலிருந்து நிரந்தரமான ஒரு இடத்திற்கு செல்வது. அருமையா அவர்கள் நிரந்தரமான இடத்திலே தேவனுடைய சமூகத்திலே மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு நாமும் அவரை சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம். விசேஷமாக மீண்டும் ஒரு முறை கூட அருமையான குடும்பத்தாரத்தை என்னுடைய ஆழ்ந்த அவர்களை தெரிவித்துள்ளோம். பாவ சஞ்சலத்தை Amen.
நாளிலே அருமையான ஆரோக்கியா கோவிந்தாஸ் பிரதர் மணி பெருமி அநேகர்களை அன்போடு வரவேற்கிறேன். அநேக ஆலயங்களில் ஒருவருடைய வாய்ப்புகள் இப்படி ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இங்கே இருக்கிற ஊழியர்களை போன்று ஒரு அன்போடு வரவேற்கிற ஒரு திருச்சபையாக போதகராக மோகன்தாஸ் அவர்களும் இப்போ இருக்கிற ஜெரமி அவர்களும் அந்த ஊழியர்களுடைய உறவை வலுவுறுத்தி வருகிறார்கள். அநேக திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட அன்பின் உறவை நீங்கள் காணவே முடியாது. நான் காணவில்லை, அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு சபை பாகுபாடற்ற முறை எந்த ஊழியக்காரனை சிறியவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் கனப்படுத்துகிற ஒரு நல்ல திருச்சபை இந்த மும்பை பட்டணத்திலே கோமாவை நம்பிக்கை ஆலயம். அதில் தொடர்ந்து வருகிற ஊழியர்களும் அதையே நிறைவேற்றி வருகிறார்கள். அப்படிப்பட்ட அன்பும் பாராட்டுக்கும் பெருந்தன்மைக்கும் தகுதியுள்ள திருச்சபையாக நீங்கள் வளர்ந்து வருகிறீர்கள். ஐயாவுடைய இறைவழி அதன் அடிப்படையிலே நடந்ததை காண்கிறேன். இங்க இருக்கிற உங்கள் எல்லாரும் பார்க்கும்போது ஐயாவுடைய பிள்ளைகள் யாரென்று என்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. எல்லாருடைய கண்களிலும் கண்டி எல்லாரும் பெருமிச்சோடு இருக்கிறீர்கள். இங்க இருக்கிற ஜேக்கப் யாரு ஜேக்கப்னே எனக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு உங்களோடு ஒரு நெருங்கிய உறவை அவர்கள் வைத்திருக்கிற அந்த முறைமையும் நீங்கள் அவர்கள் மேல் காட்டுகிற அந்த அன்பையும் காண்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவின் சித்தத்தை செய்கிற இவர்களே என்னுடைய தாயும் எனது சகோதரியும் சகோதரருமாக இருக்கிறார்கள் என்று வேதத்தில் மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். மெய்யாகவே அந்த இறை அன்பை ஐயா எவ்வளவு தூரம் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நிரம்பி வழிகிற இந்த ஆலயத்துக்குள்ளும் ஆலயத்துடைய திடலுக்கும் காணப்படுகிற ஜனங்களை காண்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு நல்ல ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு சாட்சியின் மரம் என்பதில் ஒரு விசேஷமான ஒரு காரியப்படுத்த வேண்டும். தனக்கு ஒரு முக்கிய ஸ்தானத்தை அந்த சபை அந்த ஊழியக்காரன் தர வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதே இல்லை. சூழ்நிலைக்கு தகுந்த முறைமையிலே அவர்கள் வளைந்து நெழுந்து பசுத்த பவுலை போல வாழ்ந்தவர்கள், பர்னபாவை போல அநேக ஊழியர்களை ஊக்குவித்தவர்கள், எல்லாரிடத்திலும் அன்போடு ஆறுதலாக பழகினவர்கள். நான் கண்ட காட்சி, அவரோடு பழகிய காலங்கள், அவரோடு உறவு கொண்ட காலங்களை நினைவுறும் போது ஐயாவுடைய இந்த மரணத்தை குறித்து அறிந்தவுடனே நான் மிகுந்த பாரப்பட ஆரம்பித்தேன். நடந்து கொள்ள ஒரு அரிய வாய்ப்பை அருமையான எம்பி சார் மூலமாக தான் தெரிந்தேன். புறப்பட்டு வரும்போது ஐயா எஸ்ஆர் மணி அவர்கள் எனது அருமையான குரு அவர்களும் எனக்கு இந்த கருத்தை சொன்னார்கள். நிச்சயமாகவே ஐயா விட்டு சென்ற பணியை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். வருகை நிச்சயமாக யாவை நாம் வரும்போது காண்போம் என்ற ஒரு பெரிய வாக்குறுதியை உங்களுக்கு நான் தருகிறேன். ஐயாவுடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உடைய பணி தொடர கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அருமையான குடும்பத்தாருடைய துக்கத்தை கருத்து மாற்றி அவருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். ஆமென். அடுத்தபடியாக சுபாஷன் தொடர்கிறதான அசம்பிளி சபை நிகழ்ச்சியை கொள்ளுகிற ஜான் ஐயா அவர்கள் அசம்பிளி சபையினுடைய சார்பில் நானும் என் சபை மக்கள் யாவரும் சபையாருக்கும் அப்படி குடும்பத்தாருக்கும் எங்களுடைய கண்தொழில் எங்களுடைய துக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையாகவே ஐயாவை குறித்து நான் சொல்வதற்கு எத்தனையோ காரணம். எனக்கு முன்பாய் சொன்னதான அநேக அருமையான ஊழியக்காரர்கள், விசேஷமாய் அவர்கள் எஸ்ஆர் மணி அவர்கள் அதிகமாக சொன்னார்கள். நான் வெவ்வேறு சபையிலே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் ஒருவருக்கொருவர் அன்பும் சிநேகமாகத்தான் இது நாள் வரைக்கும் அவருடைய மரணம் வரைக்கும் நாங்கள் இருந்தோம். எப்பொழுது நான் பார்த்தாலும் ஒன்றே அவர் ஊழியத்திலிருந்து வருவார், இல்லாவிட்டால் ஊழியத்துக்கு அவர் கடந்து போய் கொண்டிருப்பார். அவர் போகும் பொழுது வரும் பொழுது நான் கேட்பேன், ஐயா எங்க போயிட்டு வந்தீங்க? எங்கேயாவது ஊழியத்துக்கு போய்விட்டு வந்தேன். அவரை நினைக்கும் பொழுது அவருடைய சரீரத்தினுடைய பலவீனத்தையோ
மனுஷனை அவருடைய குடும்பத்தார் சபையாலும் இழந்து விட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். உண்மையாகவே ஒரு தேவனுடைய மனுஷன் இன்னும் அவர் பூமியில இருந்திருப்பார்கள். அநேக சபைகளுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ மனுஷன். அவர் கடினமான உழைப்பாளி மாத்திரமல்ல, அன்புள்ளவர். எங்கள் வீட்டில் அநேக காரியங்களிலே சொல்லாமலே எங்களுடைய வீட்டிலே கலந்து கொண்டு துக்கமான காரியத்திலே நல்ல காரியங்களிலே ஈடுபட்டதான ஒரு நல்ல தெய்வ மனுஷனை நினைக்கும் பொழுது நான் உண்மையாகவே உள்ளம் வேதனை அடைகிறது. அவருடைய ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய கடைசி பயணம் முடிய போகிற ஒரு நேரம் என்பது அவர் அறியாமல் தன்னுடைய வேலையை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். 23ஆம் சங்கீதம் கடைசி வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இவர்களை சொல்லும் பொழுது நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக எப்படி இருப்பேன், நிலைத்திருப்பேன் என்பதை அவருடைய வாழ்க்கையிலே அவர் சாதித்து காட்டினார் என்பதை நான் நினைக்கும் பொழுது நான் பெருமிதம் அடைகிறேன். இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இது எல்லாருக்கும் சம்பவிக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. கடைசி நேரம் வரைக்குமா இயேசுவுக்காக அழைத்ததான அந்த தேவனுக்காய் உழைக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு ஆத்தும பாரத்தை அந்த தெய்வ மனுஷனுடைய இதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார் என்பதை நினைக்கும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் ஜெபித்துக் கொள்கிறேன், ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையிலேயும் அப்படி நான் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் விட்டு சென்றதானே அருமையான திருச்சபை, அருமையானவருடைய குடும்பத்தாரை எங்களுடைய ஜெபங்களிலே, எங்களுடைய சபையின் ஜெபத்திலே, எங்களுடைய குடும்பத்தின் ஜெபத்திலே நாங்கள் தொடர்ந்து தாங்குவோம். கர்த்தர் உங்களை ஆதரப்படுத்துவாராக, சமாதானப்படுத்துவாராக. ஒருவேளை தமிழ் திருச்சபை மாற்றமில்லாதபடி தானே டிஸ்ட்ரிக்ட்ல சுஷ்மா பட்டணத்தில் இருக்கிறதான மற்ற மொழி பேசுகிற திருச்சபை மிகவும் அதிகமான ஒரு உயர்வுபடினாலே காணாமல் இருக்கிறதானே தமிழ் கிறிஸ்துவ ஐக்கியத்தில் அவரும் ஒரு தலைவர் இருக்கிறபடினாலே அந்த தமிழ் தானே கிறிஸ்டியன் ஐக்கியக்கூடிய செமெட்ரி கவுன்சிலுடைய பிரசிடென்ட் பாஸ்டர் தோரட் அவர்கள் முன்பாக ரெக்வெஸ்ட் பாஸ்டர் தோரட் to come forward and say condolences from their board for हिंदी में बात करूँगा। प्रभु की धन्यवाद और स्तुति करते हैं। आज हम यहाँ पर जमीन हमारे भाई मोहम्मद या फिर प्रभु के पास चले गए हैं। उनके बारे में सभी पास्टरों ने बहुत अच्छा तरह से बात किया है और वो अच्छे थे। खाली मिशन सेमेट्री के वो एक अच्छे एक्टिव मेंबर थे और हमेशा उनका सहकार मेरे साथ रहा है। वो जाने के बाद जैसे मेरा एक हाथ टूट गया उस तरह मुझे महसूस हो रहा है और 2-3 दिन से मुझे बहुत ही महसूस हो रहा है उनके जीवन के बारे में। और मैं अपने कम्युनिटी में बता रहा हूँ कि सचमुच ऐसा इंसान होना बहुत मुश्किल है, क्योंकि परमेश्वर ने उनको जिस काम के लिए चुना था उनका काम करते करते उनका ध्यान हुआ। ऐसा मरण बहुत से लोग के नसीब में नहीं है। बहुत लोग मरते हैं, उनका भी ध्यान होता है, लेकिन ये मृत्यु, ये मरण बहुत अद्भुत दृश्य है और उनके जीवन में उन्होंने बहुत तकलीफ और दुख उठाया। लेकिन ये जगह, ये चर्च, ये फाउंडेशन कर उसी के अंदर उनका ध्यान होना, ये उनके लिए बहुत सौभाग्य की बात है। मेरा रिगार्डिंग फैमिली के साथ में जो है उनके जो आंसू है परमेश्वर को पूछे और हमारे सेमेट्री के अंदर जो एक्टिव मेंबर की जगह खाली हुए वो भरना बहुत मुश्किल है, क्योंकि उनका हमेशा सहकार्य रहा है। हमेशा वो समझाते थे, कोई भी कमेटी के अंदर कुछ प्रॉब्लम हो गया तो बताते थे, समझाते थे कि किस तरह से निपटा जाए। और इस तरह से मैं धन्यवाद दो कि सचमुच ऐसा इंसान मिलना बहुत मुश्किल है। प्रभु उनके आत्मा को शांति दे और आप सभी उनके फैमिली को प्रार्थना कीजिए। प्रभु धन्यवाद। Thank you. Thank you, Pastor. Under the Church of Master Ganesha.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான மோகன்தாஸ் ஐயா அவர்களுடைய மரணத்தின் நிமித்தம் மிகவும் ஒரு துக்கமான ஒரு எண்ணம். ஏனென்றால் 1984 எனக்கு அவர்களை தெரியும். மிகவும் அன்புள்ளவர், அரவணைப்பானவர். எதை கேட்டாலும் தாழ்மையாகவே பதில் சொல்வார். அவர் ஒரு பெருமையை காட்டிக் கொள்வதில்லை. தாழ்ந்த மனப்பான்மை உள்ளவராய் காணப்பட்டார். இந்த நாளிலே அவர் நம்மை விட்டு பிடித்து போனதற்காக வருத்தப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரணமானது மனிதனுக்கு நியாமிக்க ஒரு நியாயம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனிதன் பிறக்கிறான், இறக்கிறான். ஆனால் ஏன் இப்படி நடக்கிறது என்று யாரும் சொல்ல முடியாது. யோகப்பன் சொல்லுகிறார், நீர் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்படியே மனிதனுடைய வாழ்க்கையானது ஏதோ பிறந்தோம், ஏதோ இறக்கிறோம் என்று நினையாதபடி மனிதனுக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்பது வேதத்தின் அடிப்படையை நாம் காண்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறோம், இறைவனுக்காக வாழ்ந்து அந்த பல்லவ லட்சத்திலே இவர்களைப் போல பங்குள்ளவர்கள் ஆக்க வேண்டும் என்பதை தேவ திட்டமாக காணப்படுகின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறைவன் விரும்புகிறார் மனிதன் நலமாக வாழ வேண்டும், நன்மையை காண வேண்டும், அவன் பல்லவத்திலே இறைவனோடு சேர வேண்டும் என்பதை தேவ திட்டங்கள். சங்கீதம் 139 நாம் வாசிப்போமானால், நான் பெருமைக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், மனிதனுடைய பிறப்பு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். மனிதன் யோவானிலே நாம் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அது எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து போகிறது என்று யாருக்கும் தெரியாது. அதுபோலவே மனிதனுடைய பிறப்பும் எப்படி உருவாகிறது, அவன் எப்படி இறக்கிறான் என்பது மனிதனை கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே மனிதனுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விடுவதில்லை. மரணமானது ஒரு கடைசி அல்ல. மனிதனுக்கு மரணத்திற்கு பின்பு ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே இவரை சேர்ந்த குடும்பத்தாருக்கு எங்களுடைய புதிய சபையின் மிகுந்த ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த பாஸ்டருக்கு நன்றி செலுத்தி சாட்சி தமிழர் மாவட்டத்தில் 235வது பாடலை காணுவோம். உச்சித மோட்சம்.